எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் ரெட் காட்டன் ஸ்டைனர் இல்லைனா ரெட் காட்டன் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டன் பஞ்சு, அதாவது பருத்தி இருக்கு இல்லையா, அந்த பருத்தி செடியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம் இது. அதனால தான் இதுக்கு ரெட் காட்டன் ஸ்டைனர் அப்படின்ட்டு பேரே. இது ஒரு பக்கு, அதாவது சாறு உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு பூச்சி இனம் இது. சாதாரணமாகவே பருத்தியில் அந்த பருத்தி பிஞ்சாக இருக்கும் போதுமே அந்த பிஞ்சிலேருந்து உள்ளுக்குள்ளே உள்ள சாரை தன்னோட அந்த ஊசி மாதிரியான அந்த வாயை செலுத்தி உள்ளேருந்து உறிஞ்சி குடித்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் இது. இது எப்போதுமே இப்படி தான் கூட்டமாக சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஒரு பூச்சி இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும். அதோட இளறிகள் இப்படி தான் இருக்கும். அதில் எந்த நிறமும் இல்லாமல் முழுக்க முழுக்க சிவப்பாக இருக்கும். சிறகுகளும் அதுக்கு இருக்காது, குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிவப்பாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் அது வளர வளர அதுக்கு சிறகுகள் வரும். அப்போ கருப்பாக 2 நிறம் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அது பறந்தும் போகும், வெவ்வேறு செடிகளுக்கும் அப்படியே பரவும். இந்த பூச்சிகள் அப்படி கூட்டமாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுனாலுமே இதுங்க ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினமாக தான் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கருதப்படுது. இது ஒரு வனப்பகுதியில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வனப்பகுதியில் தான், அதாவது வீட்டை பக்கத்திலே உள்ள ஒரு வனப்பகுதி. இது வந்து பூவந்திக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மரத்தோட இலையை சுற்றி தான் இப்போ இதுங்க சாரை உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுங்க சாரை உறிஞ்சி வாழக்கூடிய இனம் அப்படின்றதுனால விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பருத்தியில் உள்ள சாரை தொடர்ச்சியாக உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறனால அந்த செடிகளுக்குள்ளான சத்துக்கள்லாம் இது அதிகமாக உறிஞ்சி எடுத்துருது அப்படின்றது இதோட முதல் திருட்டனாக பார்க்கப்படுது. இதோட முதல் பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதுங்க பருத்தியில் இலை தண்டு இதெல்லாம் சாரை உரியதுமே பிரச்சனை தான். ஆனால் இதுங்க மெயினாக அந்த பிஞ்சுலையும் சாரை உறிஞ்சிறதுனால பிஞ்சு முற்றாமல் போயிடுது, அது சரியான பக்குவத்துக்கு வராமல் போயிடுது, விதைகள் ரொம்ப குறைவாயிடுது, விதைகள் சத்து இல்லாமல் அப்படியே சுருங்கி போயிடுது அந்த காய்கள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை இது உண்டு பண்ணிகிட்டு இருக்குது. இதை அழிக்கிறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு, ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இயற்கையாகவே நீம் ஆயில் இருக்கு இல்லையா, வேப்ப எண்ணெய், அதை பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்தலான்றாங்க.